வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு சாண்டில் கலர் செம்பருத்தி பூத்திருக்கு. ப்ளூ கலர் டிசம்பர் பூக்கள் டிசம்பர் மாதம் முடிஞ்சாலும் இன்னும் பூத்துக்கிட்டு இருக்கு. வாங்க என்ன பார்ப்போன்னா அகத்திக்கீரையை பற்றி பார்ப்போம். பாருங்கள், அகத்திக்கீரை வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டியது. முருங்கைக்கீரை இருக்க மாதிரி வீட்டுக்கு ஒரு அகத்திக்கீரை இருக்கணும். பாருங்கள், அகத்திக்கீரை அகத்தியை தணிக்கும். அதிகமாக சாப்பிடக்கூடாது. மாதத்தில் ஒரு தடவை சாப்பிட்லாம், இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்லாம். இது விதை போட்டாவே வந்துடும். பாருங்கள், அகத்தி அழகாக பூ பூத்துருக்கு. பாருங்கள், இதில் வெள்ளை அகத்தி இருக்குது, சிவப்பு அகத்தி இருக்குது. வெள்ளை தான் வச்சுருக்கேன். சிவப்பு இன்னும் மருத்துவ குணம் நிறைஞ்சது. இப்படி பாருங்கள், அகத்தி பூ அழகாக பூத்துருக்கு. அகத்திக்கீரையை கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி குடித்தாலும் நல்லது. வயிற்று புண்ணை ஆற்றும். அகத்திக்கீரை அப்பப்போ சாப்பிட்டா குடல் புண்ணு, வயிற்று புண்ணுங்களை ஆற்றும். உடம்புக்கு நல்லது. அதனால் கட்டாயம் அகத்திக்கீரை எல்லோரும் வீட்டில் வச்சுருக்கணும், பயன்படுத்தணும். பசுமாட்டுக்கு கூட அகத்திக்கீரை கொடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே அகத்திக்கீரையை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.